சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போன மாதிரி திரும்பி வர எதுக்கு கவலைப்படுத? வசந்திய பாத்தியா? 4 முடிய கொஞ்ச நேரம் நான் பார்க்கவே இல்லையேக்கா. வேற எங்க மேல தெரு கீழே தெரு வடக்கு தெரு தெற்கு தெருன்னு ஒவ்வொரு தெருவா பாடு பேசவே இருக்கும். எல்லா வீட்லயும் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியில வந்து சேருக்கா. வேற எங்க போகுது? இந்த ஊர் விட்டா ஓட போகுது. ஆமா எதுக்கு கைப்ப வலை போட்டு தேடிட்டு நடக்க? எங்க வீட்டுல நடக்க பாத்திரம் பட்டா எல்லாம் அது இது என்னத்தையா உன்ன வாங்கிதே வைக்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறது திரும்பி தரப்பட்ட கட்டி சொன்ன கேக்கல கொண்டு வரேங்க எங்க கொண்டு வர கிண்ண வாளில ஒண்ணு இல்லாம ஒண்ணு பார்மாருக்கு பூ இல்லாம நான் கிடந்து அல்லாடி கிடக்கேன். அதுக்கு தான் அவளை தேடினேன். சரி அவ இருந்தா கூட போய் எட்டியாவது நானாவது போய் வாங்கிட்டு வந்துடலாம் இல்லாட்டி அவ கொண்டு தந்துட மாட்டா. ஏக்கா இப்பதாக்க ஞாபகம் வருது. இது நாத்தையும் எனக்கு கொஞ்ச நேரம் ஆள் அட்டஸ் இல்லக்கா. என்னட்டி சொல்லுது? உன் நாத்தையும் காணலையா? கொஞ்சம் முன்னாலதான் நம்ம அண்ணே நம்ம தலை வந்து தேடிட்டு போனாரு என் பொண்டாட்டி இங்க இருக்காளான்னு. நான் சொன்னேன் இங்க வரலையே அப்படின்னு. போன் வர என் பொண்டாட்டிக்கு போட்டேன் ஒரே நாட்ரிஜபிள் வருதுமா தங்கச்சின்னாரு. நானும் போட்டு பார்த்தேன் ஒரே நாட்ரிஜபிள் தான். அட கொண்டாட்டமே இடி நானும் வஸ்திக்கு போன் போட்டேன் அவளுக்கு நாட்ரிஜபிள் தான் வருது. அட பாவி மக்கா 2 பேரும் நாட்ரிஜபிள் ஆயிட்டாள்வளா? எடி என்னவோ நடக்கட்டி எனக்கு ஒண்ணும் சரியா படல பாத்துக்கோ. 4 முடி கூட சேர விடாத உன் நாத்துவே. ஆமா ஏன் நாத்து தானே பச்சை பாப்பா. அவ ரொம்ப நல்ல பிள்ளை. எப்பா அது கிரிமினலுக்கு மேல கிரிமினல். நீ சொல்ல சரிதாம்டி. இக்க எங்கேயோ இடிக்கா. 2 பேர் தனித்தனியா போனாலே பிரச்சனை தான். இப்போ 2 பேர் சேர்ந்து போனா பிரச்சனைக்கு பிரச்சனையெல்லாம் சேர்ந்து வரும். தம்பி சத்தம் கேட்டப்ல இருக்கு. நான் போயிட்டு வரேன் போற வரேனா? அவர் போக்கல அவர் பேசாம உட்கார்ந்து போனே தான் நோட்டிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிருப்பாக்கா. நீ மாட்டுக்கு தண்ணி வைக்கணும். நீ யாரைட்டு போயிட்டு வரேனா? போற வரேன். டி உள்ளி விட இல்ல பாத்துக்கோ. உனக்கு பிடிக்குமான்னு 2-3 கடையில தேடி பார்த்தேன். அங்க எல்லா இடமும் உள்ளி விலை கொஞ்சம் கூட ஆரம்பிச்ச உடனே டக்குன்னு உள்ளி விட போட நிறுத்திட்டான் வா. அதனால 2-3 இந்த உளுந்தவடையும் 2 பருப்படையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கா. டீயை போடு. இங்க ஒரு சீப் பழம் வாங்கிட்டு சொன்னேன். வாங்கிட்டு இருந்தீங்களா? பழம்லாம் பயங்கர வேலை பாத்துக்கோ. ஒரே சீப்பு தான் வாங்கி வச்சிருக்கேன். இந்த பூசவிப்பு முடிய வரைக்கும் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. சின்ன எங்க அம்மா எங்க? இங்க நான் சொல்லுதேனே தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. சொன்னா கேட்கவும் மாட்டேக்கு. இந்த கிழவிகளோட சேர்ந்து ஒரே லூட்டி அடிச்சிட்டு பைக்ல போயிருக்கு. என்னன்னு சொல்லுதா? பைக்லயா? பைக்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். சிரிச்சிட்டு இருக்கேன் மனசா. எங்கனையும் கீழே விழுந்து மண்டை உடைச்சிட்டுனா அவ்வளவுதான். இது யாரெல்லாம் போயிருக்கா? எங்க போயிருக்காவோ? எங்க போச்சுலாம் எனக்கு தெரியாது. ஆனா பைக்ல போயிருக்கு. வெள்ளையம்மா கிளவி பைக்கை ஓட்டிட்டு போகுது. என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. வந்தாதான் நேசம். அதெல்லாம் ஒண்ணு பயப்படாத. எங்க அம்மா எப்படியாப்பட்ட ஆளு வந்து சேர்ந்துரும். டீ பத்திரமா வந்துச்சு. ஏந்தா சரிதான். எம்மா அண்ணன் மூஞ்ச பாத்தியா? ஆமாட்டி ஒரு மாதிரி அசந்தாப்புல இருக்கம்ல. நின்ன இடம்லாம் அங்கங்க முகமுக்கா யோசிச்சுட்டு நிக்காமா. பொண்டாட்டி காணல நினைச்சேன்னு என்ன சங்கடப்பட்டு இருக்கான். அண்ணன் 1 மணி நேரம் இருக்குமா அவ காணாம போய்? ஆமாட்டி ஒரு 1 மணி நேரமா ஆளை காணல. ஏடி இதுல இருந்து என்ன தெரியுது? என் மவன் அவன் பொண்டாட்டி மேல நல்ல பாசமா இருக்கான்னு புரியுது. என் புருஷனும் இருக்கற எப்படா காணாம போவான்னு நினைச்சிட்டு இருப்பாரு. பாத்தியாமா உன் மருமக கொண்டு வந்து வர அப்படி ஒரு நல்ல கறி புளி வச்சு கொடுக்காளா? புருஷன் துணியை துவச்சு போடுதலா? ஒன்னும் செய்ய மாட்டேக்க. அவளுக்கு இந்த மரியாதை. சரி விடு புலம்பாத. ஏடி அவ எப்போ வரான்னு தெரியல. ஒரு காப்பி டீ போட்டு கொடுட்டி பாம்போல நின்னுட்டு இருக்கான் என் பிள்ளை. என்னே அவ இல்லன்னு இப்படி ஆயிட்டானே. பைத்தியம் ஆயிட்டம் போல இருக்க. என்னன்னு கூப்பிட்ட கூட காது கேட்காம பேசாம நின்னுட்டு இருக்கா. ஏ கடவுளே என்னே என்னன்னு இப்படி ஆயிட்ட? ஒண்ணு இல்லம்மா தங்கச்சி. எல்லாரும் பொண்டாட்டி மேல பாசம் வைப்பாங்க. ஆனா ஒரு ஸ்டெப் மேல கொஞ்சம் பாசம் வச்சுட்டு அவ மேல அதிகமாட்டு. அதான் ஒரு மாதிரி அவளை கொஞ்ச நேரம் காணலன்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி மனசுக்கே ஒரு ஒண்ணு சொல்லுறதுக்கு வெளியில வார்த்தையே வர மாட்டேங்குன்னா பாரு. அவன் பொண்டாட்டியை பத்தி குறை சொன்னோம்னா அவ்வளவுதான் கோவப்படுவான். அதுக்கப்புறம் என் மேலதான் அந்த கோபம் திரும்பும். பேசாம அமைதியே இருந்துட வேண்டியதான். எனக்கு காப்பி போடட்டுமா டீ போட்டு தரட்டுமா? ஒன்றும் வேண்டாமா ஒண்ணும் வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் அப்படி காத்தாட வெளியே போயிட்டு வரேன். சரிண்ணே. அத்தியம்மா உன் பிள்ளைய எப்படி கிறுக்காக்கி வச்சிருக்கானே. அங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணா இங்க அணைஞ்சு போய் கிடக்கான். சரி விடு. இதை காரணம் வச்சுக்கிட்டு அந்த அவன் மேல குறை சொல்லாத. போய் சூடா ஒரு கப்பு காப்பியை கொண்டா. நம்மள கண்டாலே எல்லாருக்கும் இலக்காரமா தான் இருக்கு. எங்க அம்மா இருக்கல மருமகளை கண்டா பம்முவா. என்ன கண்டா டீயை போட அதை போடு இதை போடுங்க. எங்கே என் அன்பே இன்றி நான் எங்கே? ராஜு ராஜு ஐயோ ராஜுக்கு என்னாச்சு? காலையில கூட 1 hour என்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தாரு. அப்ப நல்லதானே பேசிட்டு இருந்தாரு. ஏதோ சேடா இருக்கான் போல இருக்கு. வைஃபை தான் அடிச்சு போட்டாலும் என்னவோ தெரியலையே. சரி நாளைக்கு பேசிக்கலாம். அண்ணே என்னண்ணே சோகத்துல இருக்கிய? அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. விளக்குன்னு விளக்குனாலும் விளக்கு மாற கொண்டு விளக்குனா கூட உனக்கு புரியாது. கல்யாணம் பண்ணி பாரு அப்ப உனக்கு புரியும். என்னே நானும் கல்யாணம் பண்ண போறேனே. இந்த பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கேன். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அஜித்குமார். என்னண்ணே அன்னி கையாலதான் டீ குடிப்பேன்னு சொல்லுவிய. இன்னைக்கு என்ன நம்ம கடையே தேடி வந்திருக்கிய? அன்னி ஊர்ல இல்லையோ? அதுக்கே எந்த ஆட்டம். 1 மணி நேரமா என் பொண்டாட்டிய காணல. அண்ணிய காணலையா? அதான் சோகத்தை தீக்க உன் கடையில ஒரு டீயா குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். ஒரு டீயா போடுப்பா. அன்னி கிடைச்சிருவாங்க கவலைப்படாதீங்க. இதே மாதிரிதான் நம்மளும் கல்யாணம் முடிச்ச பொண்டாட்டி மேல நல்ல பாசம் வைக்கணும். ஏ செல்லக்குட்டி போன் போட்டுட்டா. செல்லக்குட்டி
என்னாச்சு? சீக்கிரம் வாங்க, வீட்டு வாசல் கிட்ட வந்துட்டேன். அடப்பாவி, இப்ப டீ வேஸ்ட்ல போகும். நான் போட்டு டீயை நான் எங்க குடிக்க? நாய் கூட குடிக்காதா இத? வாசி டீ குடிக்க ஆள் வந்தாச்சு. இவர் தான் கரெக்டான ஆள் இந்த டீக்கு. அடடடடா, எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கியா டீயோட? ஆமாண்ணே, உங்களுக்காண்டி தான் காத்திருக்கேன். அஜித்குமார் தம்பி, சாலினி கிடைச்சாலா இல்லையா? பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கேனே, சீக்கிரமா டும் தான். அப்படி போட அருவால மொய் உன் கல்யாணத்துக்கு நான் தான் எழுதுவேனா? அண்ணே, முதல்ல டீக்கு காசு கொடுங்கண்ணே, அதுக்கப்புறம் மொய் எழுதலாம். தம்பி, கணக்குல எழுதிக்கா. என்ன என்னையவா கூப்பிட்டீங்க? ஆமாண்ணே, உங்களை தான் கூப்பிட்டேன். உங்க பியார் என்ன பேருன்னு எனக்கு பிடிபடல பாத்துக்கோங்க. ஆள் அங்க நீ போகும்போது நம்ம தெருல பாத்திருக்கேன் வச்சிருக்கேன். ஆனா பேசக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கல. உங்களை பார்த்தாலே தெரியுதுண்ணே, ரொம்ப ரொம்ப நல்லவர்னு. என்ன என்ன என் பொண்டாட்டி உங்க வீட்டுக்காரன் மாட்ட அடிக்கடி நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வந்து எனக்கு அடிச்சு நல்லெண்ணெய் ஊத்தி தருவானே, அதனாலதான் இப்படி ஜம்முன்னு இருக்கேன். அப்படியே தம்பி நின்னுட்டே இருக்கீங்களா? உட்காருங்கண்ணே, எனக்கு கால் வலிக்க மாதிரி இருக்கு. பரவாயில்ல, இந்த வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறேன். கொஞ்சம் அசதியா இருக்கு. வீட்டுல போய் காப்பி தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுக்கணும். என்னன்னே சொல்லுதியா? அசதியா இருக்குன்னு சொல்லுதியா? காப்பி தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லுதியா? அதெல்லாம் குடிச்சு நல்லாவா இருக்கும்? வாங்கனே, ஒரே தெருல இருந்துட்டு நம்ம பேசி பழகாம இருந்தா எப்படி? வாங்க பழகலாம். என்ன டெய்லி வேலைக்கெல்லாம் பேர் வீடோ? முன்னாலலாம் வேலைக்கே போக மாட்டேன்னா வீட்டுல இருந்து தென்னையிலே உட்காந்து தேய்ச்சிட்டே இருப்பேன். போறவர் ஆள்கிட்ட கூட்டு பாடு பேசிட்டு இருப்பேன். என் பொண்டாட்டி என்ன பார்த்த உடனே யாசி கிளிப்பா, மனக்கிட்ட கேள்வி கேப்பா. உமருக்குலாம் எதுக்கு கல்யாணம், எதுக்கு பிள்ளை குட்டின்னு. நம்ம கேஸ். அதுக்கப்புறம் தான் சாவத்தை நம்ம பிள்ளையும் வளர்ந்துட்டு இருக்கான். நம்ம இப்படி இருந்தா சரி கூப்பிடாது. நம்ம பொண்டாட்டி டெய்லி யாச்சி கேட்டு கேட்டு போர் அடிக்கி. சரி, நம்ம வேலைக்கு போவோம்னு சொல்லி வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். அது சரின்னு நீங்க எங்க வேலை பார்க்கியா? ஏனே, நான் விவோ ஆபீஸ்ல வேலை பார்க்க. அப்படியா? பெரிய வேலை இல்ல? ஆமா, பின்ன காலையில ஆரம்பிச்சோம்னா சாயந்தரம் வரைக்கும் எப்பா இடைவிடாத ஓட்டம். விவோ ஆபீஸ்ல பிரச்சனைகள்லாம் வருவேன். பின்ன வராம எப்படி? அங்கங்க வரதான் செய்யும். அதெல்லாம் அங்கங்க தீர்த்து வச்சுட்டு தான் போவேனா. விவோ ஆபீஸ்ல வேலை பார்க்கறதா இருந்தா பெரிய பெரிய பரிச்செல்லாம் எழுதிருப்பேன்ல. எப்படி எழுதுனியா, என்ன எழுதுனியான்னு சொன்னீங்கன்னா நானும் என் பிள்ளைய படிக்க வைக்கிறது கொஞ்சம் வசதியா இருக்கும். ஆனா நீங்க வர இதுக்கு படிப்பெல்லாம் தேவையே இல்ல. என்னன்னு சொல்லுதியா? ஆமாண்ணே, படிப்பே தேவையில்லை. நான் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் தான். எனக்கே அந்த வேலை கிடைச்சிருந்தா பாருங்களா. என்ன, எனக்கும் அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாங்கி தருவீங்களா? நானும் படிக்கல, 8ஆம் கிளாஸ் பாஸ். ஏனே, அதுக்கெல்லாம் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்? நான் எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருவேன். ஒவ்வொரு வீடு வீடா போனோம், தென்னையில உட்காரணும், கதையை கேட்கணும், அதுக்கப்புறம் அடுத்த வீட்டுக்கு பாஸ் பண்ணணும். இப்படி ஏகப்பட்ட சில பல வேலைகள்லாம் உண்டுனே அந்த வேலையில. 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். மரமண்டைக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டுக்கு. என்ன வேலைன்னு சொல்லி கொஞ்சம் வெலாவரியா புட்டு வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இவ ஆபீஸ்னா என்ன நினைச்ச? வெட்டி ஆபீசர் வேலை. இதெல்லாம் ஒரு பொழப்பு. அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பா. தம்பி பாய், நாளைக்கு சந்திப்போம். யாருக்கிட்ட துப்புனா அதெல்லாம் நாங்க பயந்துருவோமாக்கோ, தொடச்சு போட்டுட்டு போயிட்டே இருப்போம்ல. இதெல்லாம் ஒரு பிழப்பு. இதுக்கு முன்னால பார்த்ததே இல்லையோ? எவ்வளவு ஆச்சரியமா பாக்கிய. பெரிய மகாராணி இவ்வளவு ஆச்சரியத்தோட பாக்கும். மர்மல 1 மணி நேரமா ஆளே காணல. எங்க போயிருந்த? என் மோவன் பாம்போல அங்க இங்கமா அலைஞ்சு தேடிட்டு இருந்தா உன்ன. இத வாங்க தான் பேர்னே. இது இடுப்புல போடக்கூடிய பெல்ட் தானே? இத வாங்குறதுக்கா மர்மல பேர்ந்த? ஆமாடி, என் ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு தான் நிறைவேறுச்சு. இத வாங்கிட்டு வந்துட்டேன். கையில வாங்கிக்கங்க தே. சரியான மாங்கா மடச்சியா இருப்பா போல இருக்க. பெல்ட் வாங்குறத ரொம்ப நாள் கனவு. சீ, என்னடா இவ டேஸ்ட் இப்படி இருக்கு. இவள தான் கால்ல சொல்லிட்டு எங்க அண்ணன் இப்படி தியாரோட தெருவோட அலைதானா? என்னடா இது கணக்கு? ஆனா உன்ன டபக்கு டபக்குன்னு கால்ல விழுந்துருதாயா? எதுக்கு கால்ல விழுதான்னு அவளுக்கும் தெரியல, நமக்கும் தெரிய மாட்டேங்குது. எங்க அம்மைய பாருங்களா, அங்க ஒரே சிரிப்பு. மர்ம கால்ல விழுந்து கிடக்கல்ல, கால வார போறான்னு தெரிய மாட்டேங்குது. என்னத்த செய்ய, கூறுகட்டு போயிருக்காள. ஏடி யாமட்டி பாரு, அவ கால்ல விழுதானே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்க. கால வாரி விட போறா, எப்ப நேரம் தெரியாது, எந்த நேரம்னு தெரியாது. டி அவளை கண்ணுல காண விட மாட்டேங்க பாவி. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேடி. அவளை குறை சொல்லலன்னா உனக்கு உறக்கமே வராது. விடுதடி, ஒரு உருண்டை சுவாறு கூட ஒழுங்கா திங்க மாட்டேன். நான் பெத்த பிள்ளை திரட்டி 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளை. என்னைக்காவது இந்த மாதிரி கால்ல விழுந்து எம்மா ஒரு ஆசீர்வாதத்தை போடுன்னு சொல்லிருக்கேன் மனசார. என்னத்த சொல்லிட்டு இருக்க, நீ என்னத்த பேசிட்டு இருக்க? எனக்கு எல்லாம் தெரியும், வாய மூடு, பேசாம இரி. இல்ல அடங்கவே மாட்டேன். பட்டா கூட திருந்த மாட்டா எங்க அம்மாலாம். ஏத்தி நானே எவ்வளவு நேரம் தலைகுப்புற குனிஞ்சு கிடக்க. ஏத்தி சீக்கிரம் ஆசீர்வாதம் பண்ணுங்க தே. எவ்வளவு நேரம் கழுத்து நரம்போட இழுத்துட்டு போகுது. எப்படிதான்
அவ பக்கத்துல. இவ இப்படி பேசனாலதானா அவளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் கமெண்ட்ல கூட சொல்லுதாவோ நாத்துவா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. என்ன யாராவது பிடிச்சிருக்குன்னு சொல்லுதாவளா? நமக்கு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் பேசி பழக்கம். அப்படிதான் வருது. என்னைக்கு வாயை திறந்தாலும் அப்படித்தானே வருது. ஒரு ஆயுசோட 16 பெற்று பெருவாழ்வு வாழன மக்களே எந்திரி. ஏம்மா என் மவன் பாம்போல கிடந்து தேடிட்டு இருந்தானே அவனுக்கு ஒரு போன் போட்டு செல்லுமா வந்துட்டேன்னு. இப்பதான் அந்த வேலை ஃபோன் பண்ணி சொன்னேன். மாமா இப்ப வந்துருவாங்க. சரி மருமல, நீ வேற ரொம்ப டயர்டா வந்திருப்பா, போய் ரெஸ்ட் எடுப்பா. இந்த பெல்ட் வாங்கிட்டு வரதுக்கா இப்படி ரெஸ்ட்? இல்ல என் மருமோ எங்க திரும்ப போயிருந்திருக்கா? பெல்ட் வாங்குறதுக்காண்டி போயிருக்கா உனக்காண்டி. எங்க அந்த மண்ட கசாயம்? என்னது மண்டக்க சாயமா? எங்க அண்ணன் அப்படி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டானே அவன் பொண்டாட்டிய. செல்ல குட்டிமா நொல்ல குட்டிமானே. என்னமாக்கா இப்படி பேசுதே? வேற என்ன சொல்லணுங்க? உலக அழகின்னு சொல்லட்டுமா? ஏடி யாம் டிவி இவ்வளவு கோவத்துல இருக்கான் தெரியலையம்மா. ஆச்சரியமா இருக்கு. உலக அதிசயத்துல 8வது அதிசயம்ல நடந்திருக்கு நம்ம வீட்ல. பொண்டாட்டிய காணலன்னு கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தா, இப்ப பொண்டாட்டி வந்துட்டான்னு சொன்ன உடனே இவன் இவ்வளவு கோவமா இருக்காமா? ஏடி எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ இவங்கிட்ட சொல்லாம போயிருக்காள்ல, அந்த கோவத்துல இருக்கான் போல இருக்கு. ஆமாமா அப்படிதான் போல இருக்கு. பயங்கரமான கோவத்துல எல்லாம் இருக்கான். சும்மா கண்ணை பத்தியா ஒரு மாதிரி குவாலி முட்டை மாதிரி இருக்கு. ஏடி உங்க அண்ணன் கிட்ட எந்த பேச்சு வச்சுக்கிட்டாத, பேசாம இருட்டி. கோவத்துல ஒன்ன ஏசி பட போறான். எம்மா நீ வேற, நான் பேச்சு கொடுத்தோம்னா அவ்வளவுதான், என்ன இருக்க கோவத்துல கடிச்சு துப்பிடுவான். தங்கச்சி அவளை எங்க? என்ன அண்ணி ரூமுக்குள்ள தான் போனாங்க. அண்ணி ஒரு வெண்ணி கூட வைக்க தெரியாது. அண்ணியா அண்ணி? எம்மா அண்ணன் இவ்வளவு நாளும் அமைதி படையா இருந்தான், இன்னையில இருந்து அதிரடி படையா மாற போறான். எப்ப பாப்பா? ஒரு காப்பி போட்டு தந்திருப்பாளா, ஒரு டீ போட்டு தந்திருப்பாளா, ஒரு சோறு வாங்கி தந்திருப்பாளா? அண்ணி அம்லா அண்ணி பியார பாருங்க. அண்ணி நல்லா வச்சாண்டா வெண்ணி. அடியே மாங்கட்ட தலைச்சி கதவு தோட்டி. அடடடடா இதெல்லாம் கேட்கறதுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இன்ப தேன் வந்து காதில் பாயுதுங்கிற மாதிரிலாம் இருக்கு. சூப்பர் சூப்பர். ஏடி அம்மாக்கா உங்க அண்ணன் இருக்க கோபத்துல இன்னைக்கு திருவிழா நடத்தி விடுவா போல இருக்குடி. போய் பூட்டிட்டு உங்க அண்ணனை என்ன அடிக்காதுன்னு சொல்லுடி. நீ என்னமா சொன்ன? கொஞ்சம் முன்னால தானே சொன்னேன், அதுக்குள்ள மறந்துட்டாக்கோ. அண்ணன் கிட்ட பேச்சு வச்சுக்கிடாதட்டி, அவன் அவ்வளவு கோபத்துல இருக்க, அவனை அடிச்சு போடுவான்னு. எனக்கு எதுக்குமா வம்பு? நான் என் போக்குல நிக்கமா பேசாம நின்னு பாத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். வாண்ட வந்து சொன்ன பாரு என்ன சொல்லணும். பெல்ட் வாங்க போன பிள்ளைய பெல்ட் பிடிங்கி அடிச்சு விடுவோம் போல இருக்க. பயமாலாம் இருக்கு. மக்கா ராசேசு என்ன பொம்பளை பிள்ளை பாவம், சும்மா விடாதல, அடிச்சு விடாதல, சொன்னா கேளுல, கோவத்துல போவாதல. பேசாம இருங்க நீங்க. இவ்வளவு நாள் அவளை நல்ல தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுனது போதும். நம்ம வீட்லயும் தங்கச்சி இருக்கு, அதே மாதிரிதான் அடுத்த வீட்டு பிள்ளையும். கோவப்படாதல. சும்மா இருக்க மாட்டா, கூப்பிட்ட வராளா? தேவையில்லாம புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டைக்குள்ள போய் நிக்கான். அவன் அடிக்கான் என்னவோ செய்தான். சும்மா இருக்க வேண்டியதானே? அவளுக்கு 2 பாடு போட்டதான் அவளும் அடங்குவா. எத்தனை நாள் இவனை அடிச்சிருப்பா? தெரியும் இவ அடங்க மாட்டா, இவ அடங்கவே மாட்டா. மாமியா கறிக்கு அவ என்ன இல்லாம ட்விஸ்ட் வைக்கா, ஆனாலும் இவ அடங்க மாட்டாங்கல. மர்மமா பின்னால சுத்திட்டு அடக்கா. டேய் கதவை திறக்க போறியா இல்ல கதவை உடைக்கட்டாடி? கவலைப்படாதம்மா, இன்னைக்கு தான் அண்ணனுக்கு வீரம் வந்திருக்கு. எங்க அண்ணன் வீர தலைவன் வாழ்க வாழ்க வாழ்க. நாலுமுடி என்ன நாலு பெரிய ஆளாயாச்சு போல இருக்க. ஆளு அணக்கத்தை காண முடியல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனைங்க? உங்களை ஆளே காணலன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கங்க திறக்கி தேடிட்டு இருக்காவோ. அவன் எங்க போயிட்டு வரியா? நான் எங்கேயே போயிட்டாரேன், உனக்கு என்ன வந்துச்சு? ஓ அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? ஆமா பெல்ட் வாங்குறதுக்கா போனிய? ஆமா தின்னு, என் ஆசை கனவு எல்லாம் இன்னைக்கு நிறைவேறியாச்சு. ஏது இந்த பெல்ட் வாங்குறதா? சரி போயிட்டாரே சின்ன பொண்ணு, நேராயிட்டு. சின்ன பண்ணே உன் நாத்தும் இதே மாதிரி ஒரு பெல்ட் வாங்கிட்டு போறா. என்ன ஏதுன்னு தெரியல, 2 பேரும் ஏதோ கொசக்கு மசக்கு வேலை மட்டும் பண்ணுதாவுன்னு புரிஞ்சு போச்சு. என்ன சிம்ம சொல்லுத? ஏன் நாத்தும் வாங்கிட்டு போனாளா? ஆமா சின்ன பண்ணே, நான் பார்த்தேன், என் 2 கண்ணால பார்த்தேன். உன் நாத்தும் இதே மாதிரி பெல்ட் தான் கையில வச்சிருந்தா. இவளும் இப்போ பெல்ட் கையில வச்சிட்டு போறா. என்னவோ தெரியல. சரி நடக்கட்டு. சின்ன பண்ணே இந்த 3 ரோசஸ் குரூப் வந்துச்சா? சிம்மு அதுக்கு எங்க கடந்து உருண்டுட்டு நடக்குன்னு தெரியல. எங்கேயாவது அடிபட்டு மீதிப்பட்டு வந்து சியாரும். சரி வரட்டுன்னு விட்டாச்சு. அது சரிதான் சின்ன பண்ணே, எங்கேயாவது வரமுடிய வாங்கிட்டு வந்தவா பேசாம அடங்கி இருக்கும், இல்லனா 3 அடங்காதுவா. சரி சின்ன பண்ணே போயிட்டு வரேன். பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்கு, கழுவாம போய் பாத்திரம் கழுவ போறேன். என் மாமியா கிளவி வீட்டுல இல்லைன்னா வீடே வெறிச்சோடி போய் கிடக்கு. ஆள் இருக்க சமயம் தேடாது, ஆள் இல்லாத சமயம் தான் தேடுது. சரி எப்போ வருதுன்னு தெரியல. சரி கிளவி வந்து சேரட்டு. சரி நாத்து வந்துட்டேன்னு சொல்லி சும்மா சொன்னா. நல்ல வேலை வந்து சேர்ந்தாலும் எங்க போனாலும் தெரியல. சரி வரட்டு கேப்போம். என்ன டீ இதெல்லாம்? இந்த பாத்தியா கையி எப்படி காய்ச்சி போயிருக்கு வேலை செய்து. இந்த கைய வச்சு அந்த கன்னத்துல ஒண்ணு பழையர்னு போட்டேன்னு வச்சுக்கா, அப்படி செவிடு திரும்பிரும். சீக்கிரம் வாமா, அண்ணன் சத்தி என்ன மாதிரி கேட்க தெரியுமா? சும்மா மிரட்டுதான் உருட்டுதான். சும்மா நம்ம அண்ணனாமா இது? எனக்கு ஆச்சரியமா இருக்குமா. பயமா இருக்கட்டி, போற பக்கல அடிச்சு நிறுத்திட கூடாது. எனக்கு பயமா இருக்கட்டி, வயித்த கலக்க வட்டி. அந்த செல்ல தாய் வந்து ஆடுன்னு ஆடி போடுவாட்டி. ஆமா ஆடுனா நீ பாடு,
இன்னைக்குதாம்மா நம்ம வீட்டுல தீபாவளி உண்மையிலே. என்ன டீ கண்ண உருட்டிட்டு இருக்க? எங்க அம்மிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? என் தங்கச்சி குத்துக்கள் மாறி இருக்காள, அவகிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா டி? இல்ல என்கிட்ட தான் போன் போட்டு இங்க மாமா போறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னியா? ஆமா, எங்க அண்ணன் கேக்குது நேசம் தானே. யாரா ஒருத்தர் சொல்லிட்டு போறாளா, அவ அவ்வாக்குல போறா. இப்படி பேசிட்டு இருக்கதே தப்பு. வாயால பேசக்கூடாது, இவளுக்கெல்லாம் கையால தான் பேசணும். அடி ஒன்னொன்னு இடி மாதிரி விழுதுட்டி. ஏடி இந்த பிள்ளைய காப்பாத்துட்டி. ஏடி இங்க வாணி புருஷன் முன்னாடி சண்டையில தலையிடாத, பேசாம கிரி. அவன் அடிக்காம பாடுதா. உனக்கு என்ன வந்துச்சு? இன்னைக்குதான் நம்ம அண்ணனுக்கு வீரம் வந்திருக்கு. இன்னைக்கு தலை மாதிரி நடந்துக்கிட்டுதான். நீ பேசாம கிரி. இப்ப அம்போல கிடந்து கதவு தட்டு தட்டி திறந்து விட்டுட்டி. அந்த பிள்ளை பொழைச்சு போட்ட அம்மா வீட்டுக்காவது கொஞ்ச நேரம் போய் இருந்துட்டு வரட்டும். சத்தத்தை காணல, எப்ப அடி முடிச்சிட்டு போல இருக்க. சீக்கிரமே ஏப்பா, கதவு திறக்க சத்தம் கேக்கு. இப்ப பாரு, அவன் மூஞ்சி முறையெல்லாம் பியாந்து எடுத்து வர போறான். அப்பா பார்த்து போவா, தெரு தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டாளே. என்ன கைது கிளம்புனாரு கிடக்காரு. வெள்ளையமக்கா இப்படி போய் சொல்லி பட்டியாக்கா. இந்த ரூம்ல தான் ஏதோ ஒரு பிள்ளை இருக்கு, அட்மிட் ஆயிருக்கு. அப்படி இப்படி ஆன பொண்ணு 62 எவ்வளவு கதை விட்டு எங்களையும் இழுத்துட்டு வந்த. கிளம்புனார பாக்கிறதுக்காண்டிதான் இவ்வளவு அடி வாங்கிட்டு வந்திருக்கோமா. கடவுளே, நல்லா ஏமாத்திட்டா, நல்லா ஏமாத்திட்டா. போதும். அட செல்ல தாயி பஞ்சி, நான் ஏமாத்தல. அந்த இஸ்பை தான் போன் போட்டு சொல்லுச்சு. கரெக்டா சொல்லுச்சே. ஆனா ஆளு அடையாளத்தெல்லாம் அளவால சொல்லுச்சு. 20 வயசு பிள்ளை தான் இருக்கும்னு. இஸ்பை அம்லா இஸ்பை, அந்த வார்த்தையை கேட்கும் போதே சிறையா இருக்கு. சொல்லாத நீ. அந்த இஸ்பைக்கு பேச்ச கட்டிட்டு எங்களையும் இழுத்துட்டு வந்தில்ல. நல்லா இருக்குதுக்கு. இப்ப வீட்டுக்கு போனோம்னா என் மர்ம வாரில் கொண்டு அடிப்பா. அதுக்கு யார் பொறுப்பா முடியும்? சொல்லுக்கா, சொல்லு. வார்த்தையை நம்பி வந்தது போதும். என் வாயெல்லாம் இப்ப எப்பா எம்மா பேச விட முடியலப்பா. ஆனா இந்த இஸ்பை ஏமாத்தாது. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. அதுவும் புராணம் தாயே, நல்லா இருப்ப. எங்களை சாவடிக்க பாத்தியா? இப்ப என் வீட்டுக்கு போவேன். என் மொவங்காரம் வந்த உடனே என்ன கிளி கழிக்க போறான்னு தெரியலையே. அங்க போய் என்ன ஏச்சு வாங்குறதுக்கோ. என் மருமகாரி அதுக்கு அடுத்தாப்புல நிப்பா. எம்மா அவளை கண்டாலும் பயமா இருக்கு எனக்கு. வா பஞ்சேக்க போவோம். வண்டிலையும் வேண்டாம், ஒரு மண்ணகட்டியும் வேண்டாம். வண்டி அம்ல வண்டி வாட்டுதா. எப்பா என்ன போய் சொல்லி நம்மளெல்லாம் ஏத்திட்டு வந்து கொல்ல பார்த்தால படுபாவி. மூஞ்ச பாரா மூஞ்ச. இல்லையம்மா, எம்மாடியா பூச்சாண்டி. கிழவி எந்த டேமேஜ் இல்லாம அழகா வந்து நிக்கி. மர்மல இங்க பாரு. என்னது எங்கதே போன இவ்வளவு நேரம்? ஆளை காணலன்னு கண்ணீர் வெடிச்சு கொஞ்ச நேரம் திங்காம வைக்காம பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருக்கதே. என்ன மர்மல இப்படியா இருப்ப? நல்ல சாப்பிட வேண்டியதுனே. அத்தை ஒரு இடம் வர போயிட்டு வந்தேன். எல்லாம் நமக்கு நல்லதுக்கு தான். கிழவி என்னெல்லாம் போய் சொல்லுது. சரி பாத்துக்கிடுவோம். நாளைக்கு என்ன ஏதுன்னு கதைய விலாவரியா விசாரிச்சு. ஏடி என் மக்கா, கராத்தே கிளாஸ் எப்படி இருந்துச்சு? நாத்து கராத்தே கிளாஸ் போறியா? என்று ஒரு வார்த்தை சொல்லலையே. ஆமா நீ என்னையில இருந்தா போயிட்டு இருக்கேன். ஏடி ஏதாவது ஒண்ணு படிச்சிருப்பிட்டு செஞ்சு காட்டு. இது என்னடா பெருச்சாளி சத்தப்பட்ட மாதிரி இருக்கு? என்ன நீ எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு நக்கல் தான். மர்மல என் மோவல லேசுப்பட்ட ஆளா நினைக்காத. ஒரே நாள்ல யாவும் படிச்சிட்ட பத்தியா? எத்தனை கள்ள வந்தாலும் சரிதான் சுத்தி சொலண்டு அடிப்பா. யாரு உங்க அம்மாவா? ஆமா மர்மல. எத்தி வாங்க, நம்ம நாத்து ரொம்ப டயர்டா இருப்பா. ஒரு ஜூஸ் போட்டு கொடுப்போம். மாமியா கிழவி இப்ப போங்க, என்ன செய்தான் பாப்போம். எடி நான் கொல்ல வந்திருக்கேன். கரெக்ட் விட்டுட்ட. ஐயே கல்லே, நல்லா இருப்பேன்னு மட்டும் விட்டுரு. எங்க அம்மா பீரோக்குள்ள 500 ரூபாய் நோட்டா கெட்ட அடிச்சு வச்சிருக்கா. அதுக்கு அப்புறம் அவங்கள கம்மல் வளையல் எல்லாம் வச்சிருக்கா. அந்த பாக்ஸ்க்குள்ள போட்டு வேணா சாவி வேணா எங்க இருக்குன்னு சொல்லுதே. எல்லாத்தையும் எடுத்து என்ன மட்டும் விட்டுட்டு ஓடிரு. அம்முக டும்முக அமால் டுமால். சொந்தங்களே, ஏற்கனவே நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல 8 ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நிறைய பேர் வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்குனவங்களே கூட திரும்ப திரும்ப வாங்குறீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல புதுசா ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துதோம் உங்களுக்கு. அந்த புது ப்ராடக்ட் என்னன்னா ஆவாரம்பு ஹெர்பல் டீ பவுடர். ஆமா, இது சுகர் உள்ள ஆளுகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்களே. ஆமா பஞ்சபட்டி, நம்ம ஆவாரப்பூ கூட இன்னும் 2-3 ஹெர்பல்ஸ் எல்லாம் கலந்து டீ பவுடர் மாதிரி நம்ம மேக் பண்ணி இருக்கிறோம். இந்த ஆவாரம்பு ஹெர்பல் டீ குடிக்கும்போது நம்மளுடைய இன்சுலின் உற்பத்தியை அதிகரிச்சு சுகர் லெவல்ல கண்ட்ரோல்ல வச்சிருக்கும். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுன்னு சொல்லி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லுவாவோ. பாத்தீங்களா எவ்வளவு நல்லது உடம்புக்கு. இதுல இருந்து பார்த்து புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தேவைப்பட்டுச்சுன்னா மேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. எல்லா டீடைலும் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அஸ்மி ஜஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி சொந்தங்களே, போயிட்டு வரேன்.